கர்மா ரகசியம். நல்லவர்களுக்கு ஏன் துன்பம், கெட்டவர்களுக்கு ஏன் இன்பம்? நம் அனைவரின் மனத்திலும் ஒரு கட்டத்தில் எழும் மிகப்பெரிய கேள்வி இது. கர்மா உண்மை என்றால் கெட்டவர்கள் ஏன் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள்? நல்லவர்களோ ஏன் எப்போதும் போராடி கொண்டே இருக்கிறார்கள்? ஊழல் செய்பவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். பேராசை கொண்டவர்கள் செல்வத்தை குவிக்கிறார்கள். இரக்கமற்றவர்கள் பதவியில் அமர்கிறார்கள். ஆனால் நேர்மையாக வாழ்பவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உதவி மனப்பான்மை கொண்டவர்கள் வறுமையில் வாடுகிறார்கள். சேவை செய்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இதை கண்டால் இயல்பாகவே கர்மாவின் மீது சந்தேகம் எழுகிறது அல்லவா? நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் என் வாழ்க்கை ஏன் இப்படி? அவன் செய்த அநியாயங்களுக்கு ஏன் தண்டனை வரவில்லை? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் கர்மாவின் உண்மையான ரகசியம். கர்மா என்றால் என்ன? கர்மா இஸ் அ பூமெராங் என்று இந்து மதம் சாராதவர்கள் கூட கூறுகிறார்கள். உலகின் பெரும்பாலான பழமையான ஆன்மீக மரபுகள் அனைத்தும் ஒரே விஷயத்தையே வலியுறுத்துகின்றன. செயலுக்கு ஏற்ப விளைவு தவறாமல் வரும். கர்மா என்பது நமது செயல்களின் கணக்கு. நல்ல செயல் நன்மை, தீய செயல் துன்பம். ஆனால் இந்த விளைவு உடனடியாக வர வேண்டும் என்பதில்லை. கர்மா உடனடியாக தண்டிப்பதில்லை. இது தான் பலர் புரிந்து கொள்ளாத முக்கியமான விஷயம். கர்மா அவசரப்படாது, உணர்ச்சி வசப்படாது, ஆனால் ஒருபோதும் தவறுவதில்லை. ஒருவரின் கர்மாவினை இந்த பிறவியிலேயே முடிந்துவிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அது அடுத்த பிறவிக்கும் தொடரலாம், சந்ததிகளையும் பாதிக்கலாம். இதைத்தான் சிலப்பதிகாரம் மிக அழகாக சொல்கிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும். மகாபாரதம் சொல்லும் கர்மா பாடம். மகாபாரதத்தில் சத்யவதி தனது மகன்களின் வம்சமே அரசாள வேண்டும் என்பதற்காக பீஷ்மர் அரச பதவி பெறக்கூடாது, அவர் சந்ததி ஆட்சி செய்யக்கூடாது, அவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று வாக்கு பெற்றுக்கொள்கிறாள். இது ஒரு பெரும் கர்ம பாவம். அதன் விளைவு சத்தியவதியின் மகன்கள் அற்ப ஆயுளில் மரணம். அவள் வம்சமே மகாபாரத போரில் அழிவு பரீட்சித்து மன்னர் வரை அந்த கர்மா வினை தொடர்ச்சி. ஒருவரின் பாவ வினை அவருடன் மட்டுமல்ல, அவரது சந்ததியும் விடுவதில்லை. இராமாயணம் காட்டும் கர்ம உண்மை. இராமாயணத்தில் தசரதன் அறியாமல் கண் தெரியாத பெற்றோரின் மகனை அம்பெய்தி கொன்றிருப்பான். அந்த ஒரே பாவத்தின் பலன் அவனும் தனது உயிரைப் போல நேசித்த மகன் ராமனை பிரிந்து புத்திர சோகத்தில் உயிரிழக்கிறான். கர்மா தாமதமாக வரும், ஆனால் துல்லியமாக வரும். கெட்டவன் ஏன் சந்தோஷமாக இருக்கிறான்? ஒரு தீயவன் செல்வம் சேர்க்கலாம், அதிகாரம் பெறலாம், புகழோடு வாழலாம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் தனக்கான தண்டனையை மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருக்கிறான். அந்த இன்பங்கள் கர்ம கடனாக மாறுகிறது. எதிர்கால துன்பத்தை பெருக்குகிறது. நல்லவன் ஏன் துன்பப்படுகிறான்? ஒரு நல்லவன் துன்பப்படும் போது அவன் தனது பழைய கர்ம கணக்கை முடித்து கொண்டிருக்கிறான். அவன் விடிவு காலத்தை நெருங்குகிறான். முக்தி பாதையில் பயணிக்கிறான், அல்லது அடுத்த பிறவிக்கான உயர்ந்த வாழ்வை உருவாக்குகிறான். துன்பம் தண்டனை அல்ல, அது விடுதலைக்கு முன்வரும் சுத்திகரிப்பு. இதுதான் கர்மாவின் உண்மை. கர்மா கணக்கு போடுகிறது, உடனடி தீர்ப்பு தராது, ஆனால் இறுதி தீர்ப்பு தவறாது. நல்லது ஒருபோதும் வீணாகாது, கெட்டது ஒருபோதும் தப்பாது. இதுவே கர்மாவின் நித்திய நீதி. கர்மா எவ்வாறு கழிகிறது அல்லது கர்மாவின் பலன் எப்போது குறைகிறது? நம் மனதால் நல்லதே செய்த போதும் அல்லதாக நம்மில் இளையவர்களால் அவமானப்படும் போதும் கோபப்படாமல் ஏற்றுக்கொண்டால் கர்மாவின் பலன் குறையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை முழுமையாக நம்பி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு முழு மன நம்பிக்கையோடு செய்யும்போது கர்மாவின் பலன் குறையும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உதவி செய்து அவர்களுக்கு செய்த உதவியை எந்த ஒரு நபருக்கும் தெரியப்படுத்தாமல் இரகசியமாக இருந்தால் கர்மாவின் பலன் குறையும். உலகத்தில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறைவனின் படைப்பே என்பதை உணர்ந்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் போது கர்மாவின் பலன் குறையும். இதுதான் கர்மாவை பற்றிய செய்தியாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.